இந்த நாட்டில் நாம் தொடர்ந்தும் முகம் கொடுக்கும் பல இன்னல்கள், அதே போல நம்மளுக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். சமூக ஊடகங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சர்ஃபான் BA vlog. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எங்களால் முடிந்த எங்களுடைய குரல்களை தொடர்ந்துமே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பான நாளை, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான மன்றம், அதாவது இது சிங்களத்தில் சுரக்ஷித ஹெட்டாக் ரட்டவிரு சான்சதே. இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிவிச்சிருப்பேன். துஷார சகோதரர் நியூலங்கா டிவி மற்றும் வைம்பலங்கா டிவி உரிமையாளர் துஷார சகோதரர் அவர் பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக தங்களுடைய உரிமைகளையும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் பற்றி அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக, அதாவது இது ஒரு போராட்டமோ அல்லது கலவரமோ இல்லை, இது ஒரு அமைதியான அஹிம்சை வழி தெரிவிப்பொன்றுதான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது டிசம்பர் 30 காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக தங்களால் முடிந்தா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்களும் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 10:30 மணி, காலை 10:30 மணிக்கு எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. அனைத்து சமூக ஊடகங்களும், இலங்கையினுடைய அனைத்து சமூக ஊடகங்களும் அந்த இடத்துல ஒன்று கூடுது. இந்த இடத்துல எங்களுடைய உரிமைகள், எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் பிரச்சனைகள், இந்த நாட்டில் நாம் தொடர்ந்தும் முகம் கொடுக்கும் பல இன்னல்கள், அதே போல நம்மளுக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். சமூக ஊடகங்கள் நாங்கள் தொடர்ந்துமே அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு விடயங்களையும் தெரிவித்தாலும் அரசாங்கத்திடம் போய் சேர்வதற்கு அது நிறைய காலம் எடுக்குது. அதே போல் நாட்டில் எல்லாருமே ஒன்று கூடி வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நாம் பதிவிடும் போது, அதாவது சமூக ஊடகங்களால் நாட்டில் உள்ள அனைத்து சமூக ஊடகங்கள், ஹிரு, சக்தி டிவி, சரச, ரூபாயின், இந்த மாதிரி எல்லா டிவிகளும் ஒன்றிணைந்து அந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான எங்களுடைய தேவைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை அனைவருமே தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் உங்களால் முடியும். யாராவது ஒருத்தர் நீங்கள் கொழும்புக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 30 காலை 10:30 அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்க முடிந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாட்டில் இருக்கிறவங்க யார் போக நினைச்சாலும் போங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிறீங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து அங்கே போங்க. உங்களால் முடிந்த ஒரு பதாதையில் உங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத எழுதிட்டு போங்க. எங்களுடைய பதாதைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் சமூக ஊடகங்கள் ஊடாக அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதே ஒரே ஒரு நோக்கம். இது அரசாங்கத்துக்கு எதிரான சதி திட்டமோ அல்லது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஏற்படுத்த போகும் போராட்டமோ அல்ல. இது எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு எடுத்து கூறும் ஒரு நேரமாகும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்தால் இந்த முயற்சியை எடுங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அது அளவுக்கு தான் நாட்டிலையும் இதே முயற்சி நாங்கள் முன்னெடுத்து வரோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம். அதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் உரிமையை வென்றெடுக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். முடிந்த வரைக்கும் பகிருங்க. அதே மாதிரி யாரெல்லாம் போக நினைக்கிறீங்களோ அனைவரும் அந்த இடத்துக்கு போங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான ஒரு சுபீட்சமான வாழ்வும் அவங்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலாக இந்த சூழல் அமையும் அப்படின்னு நம்புகிறோம். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து இதை முடிந்த வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நன்றி.